அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 23/6/2025. திரையோதசி திதி இரவு 10:10 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் பிற்பகல் 3:17 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். மந்த யோகம் பிற்பகல் 3:17 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்குகள் பேசி முடிக்க, கட்டிட வரைபட அனுமதி பெற, அரசு அதிகாரிகளை சந்திக்க, மல்யுத்தம் மற்றும் மிருதங்கம் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஆற்றில் எதிர்நீச்சல் போடுவது போன்றதாகும். முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது பின்னுக்கு தள்ளி கொண்டு போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போட தயாராக இருப்பீங்க. எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ எதிர்ப்புகள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சந்திக்காதது எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இப்போ எல்லாருமே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய தொடர் முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு தாங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கடின உழைப்பால் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்டதெல்லாமே கிடைக்கும், நினைச்சதெல்லாமே நிறைவேறும். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சோர்வு, களைப்பு, முன்கோபத்திலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக மணமகன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். புது பங்குதாரர்களும் தேடி வருவாங்கங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போய் அதிகாரிகளை பார்க்கலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சவால்கள் அதெல்லாம் சரியாகும். வேலை சுமையும் இன்னைக்கு வந்து குறையும். மடமடன்னு எல்லா வேலைகளையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்பவர்கள் உத்தமர்கள். பிறர் செய்யும் தீமைக்கு தானும் தீமையை செய்பவர்கள் தீரர்கள். பிறர் நன்மை செய்தாலும் நன்மை செய்தவர்களுக்கும்
தீமையை செய்பவர்கள் பாவிகள். இப்படி பலதரப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எப்பொழுதுமே யாராவது எப்பயாவது ஏதாவது ஒரு உதவி செய்தாங்கன்னா அந்த உதவிக்காக அவங்கள உயிருள்ளவரை மறவாமல் நன்றியுடன் நேசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் மதியம் 3:17 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி மதியம் 3:17 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:17 கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்கள்ட்ட அனாவசிய பேச்சை குறைங்க. அதே மாதிரி யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தராதிங்க. அக்கம் பக்கத்திலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆனால் பெருசாக கலெக்ஷன் வரலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்த உதவியை அடிக்கடி சொல்லி காட்டி கொண்டிருப்பது அவரை மேற்கொண்டு பழிப்பதாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யாருக்காவது ஏதாவது உதவி செய்திருந்தீங்கன்னா ஒருபோதும் சொல்லி காட்ட மாட்டீங்க. உதவி பெற்றவர்களே நீங்கள் அந்த நேரத்தில் தக்க நேரத்தில் கொடுத்து உதவுனீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அதனால் என்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி எங்கும் எப்போதும் செய்த உதவியை மறந்துவிட்டு பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஓய்வில்லாமலும் இருக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் வாழ்க்கையில் சில அடிப்படை வசதிகளை கூட நம்மால் இன்னும் பெருசாக செய்துக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அடிப்படை தேவைகள்னால் என்ன, வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நம்மால் பெருசாக செய்துக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நெருங்கிய நண்பருடைய இன்றைக்கி சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறவங்கள்ட்ட சில உதவிகள் நீங்கள் கேட்பீங்க. அவங்க உங்களுக்கு செய்தும் கொடுப்பாங்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தரமான லாபம் வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, கொஞ்சம் சேமிக்கலாமேங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை.
அழகு என்பது வயது உள்ளவரை, ஆனால் உயிருள்ளவரை நீடிப்பது நட்புறவு ஒன்று மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி போய் முதல்ல நின்று உதவி செய்யக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நகைச்சுவையாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போல்லாம் நிறைய நட்பு வட்டமும் உங்களுக்கு அதிகமாகிடுச்சிங்க. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை அலைச்சல்லாம் இருக்கும். குரு பகவானும் மறைஞ்சி கிடக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் ஏற்கனவே நடந்த தவறு இனிமேல் நடந்துடக்கூடாது. பங்குதாரர்களை சேர்க்கிறதா இருந்தாலும் விசாரித்து பார்த்துட்டு தான் சேர்க்கணும். அதே மாதிரி ஆடிட்டர் அட்வொகேட்டை கேட்டு டிராஃப்ட் போட்டு சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இன்றைக்கி இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் திறமைசாலியாக மட்டும் இருந்தால் போதாது, உயரதிகாரிகளை சமாளிக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி சிலதெல்லாம் கொண்டு போகணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இன்றைய தினம் உயரதிகாரிகள் மனசிலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் கோபம் வரும், குறைச்சிக்கிறது நல்லது. மதியம் 3:15 மணிக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாரெல்லாம் நம்முடன் இருப்பார்கள் என்பதனை காலங்கள் நிர்ணயிப்பதில்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய வார்த்தையும் நடத்தையும் தான் அதை நிர்ணயிக்கிறது. ஆமாங்க, நாம் பேசுகிறத பொறுத்து தாங்க. நல்லா பேசி நல்லா பழகணும்னா எல்லாருமே நம்ம கூட தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க. நம்முடைய நடத்தையும் நல்லா இருந்ததுன்னா நம்மளை அவங்க இதயத்திலேயே வச்சு நம்மளை பாராட்டுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்ல நடத்தை உள்ளவர்களாகவும் நல்வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு இடம் தேடின்னு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துட்டதுனால சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அறகுறையாக நின்று போன வீட்டை சிறப்பாக கட்டி முடித்து சிலர் சீக்கிரமாகவே கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான ஆயத்த வேலைகள்லையும் ஒரு சிலர் இறங்கியிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை அதெல்லாம் மாறி இன்னைக்கு கொஞ்சம் லாபம் இருக்குங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. வியாபாரம் கூட ஒரு நாள் இப்படி இருந்தால் மறுநாள் வேறு மாதிரி இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக வந்து செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, சிலரை சந்தோஷப்படுத்த அதிகம் சிரமப்பட தேவையில்லை. நம்முடைய கஷ்டங்களை சொன்னாலே போதும். ஆமாங்க, சிலரெல்லாம் அடுத்தவங்க நல்லா இருந்தாலே சிலருக்கு பிடிக்காது. நாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னாலே அப்படியே உள்ளுக்குள்ளாரையே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதையெல்லாம் பார்த்து பலரிடமும் நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது. நல்லதோ கெட்டதோ நாமே நம்ம மனசில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அடிமனசுக்குள் ஒளித்து வைத்து கொண்டு எப்படியாவது முன்னேற வேண்டும், ஜெயிக்க வேண்டும்ங்கிற வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குழப்பங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அறகுறையாக நின்று போன வேலைகள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. அரசு காரியங்களும் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. சில விஐபிகளையும் இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க மூலமாகவும் சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால யாரையுமே நம்பக்கூடாதுங்க. எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க, உதவுறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒத்த பைசா நமக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்களே. வாயால் தான் எல்லாமே சொல்கிறாங்களே தவிர வாழ்க்கையில் நமக்கு உதவ மாட்டேங்கிறாங்களேன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் இன்றைக்கி ஆதங்கப்படவும் செய்வீங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் விவாதங்கள்லாம் வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. அது வரட்டும், அது உங்களுக்குன்னு உள்ளது தான். அதை யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் திறமசாலி அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் தாய் சொல்ல மதிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எப்பொழுதும் பெத்தவங்களை குலதெய்வமாக நினைத்து மனதிலே வைத்து வணங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் மதியம் 3:17 விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியில் சொல்லிக்காதீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறதுனால தான் உப்பு குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. திடீர்னு உங்களை புகழ்ந்து உங்ககிட்டேருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க.
புகழ்ச்சிக்கும் இன்றைக்கி நீங்கள் மயங்கிடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒருபோதும் பயந்து வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று ஒரு நிமிடமாவது பயந்து வாழுங்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இறைவனை நீங்கள் மதிப்பீங்க, வணங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனை பற்றி பாடலும் பாடுவீங்க. இதெல்லாம் சரிதான். ஆனால் இறைவன் நம்மோட இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? உண்மையை பேசணும், அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மை பேசுவதன் மூலமாகவும் உதவுவதன் மூலமாகவும் இறைவனை நேரிலே காண்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசியை சந்திரன் பார்க்கறதுனால இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முக்கியமான வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குரு பகவான் மறைந்திருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் உங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குங்க. சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மனசுக்குள்ளார சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் இன்றைய தினத்தில் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் நல்லா இருக்குதுங்க. பங்குதாரர்களும் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக சில முக்கிய வேலைகளை முடித்து காட்டி மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மேலே திரும்பும். அவங்களுடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினாலே நீங்களும் கடவுள்தான். ஆமாங்க, இறைவன் அதைத்தாங்க நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். எந்த உயிரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது. அனைத்து உயிர்களையும் நாம் அரவணைத்து செல்வதன் மூலமாக இறைவனுடைய அருளாசியை நம்மால் பெற முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் மனித நேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. யோகாதிபதியுடன் உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் கூட இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எது அத்தியாவசியமானது எது முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை மட்டும் வாங்கிறது நல்லதுங்க. ஆஃபரில் 4 வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள சில நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புதன் 8ஆவது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அவங்களாம் கூட தேடி வந்து பேசுவாங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே இருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆஃபர் இருந்தால் மாறிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. புது ஆஃபர்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வேலை மாறக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து உண்டுங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது குத்துச்சண்டை மைதானத்தில் விளையாடுவது போன்றது. கீழே விழுவது தோல்வியல்ல, விழுந்தே கிடப்பது தான் தோல்வியாகும். ஆமாங்க, வாழ்க்கையில் தோல்வி வர்றதெல்லாம் சகஜந்தாங்க. தோல்வி வந்தால் தான் நாம் ஏதோ முயற்சி பண்ணின்னு இருக்கோன்னு அர்த்தம். தோல்வியே நான் சந்திக்கல அப்படின்னா முயற்சி பண்ணாமலே அவங்க இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த தோல்வி வருவது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் தோல்வி வந்தவுடனே அப்படியே தோண்டு போய் விழுந்தே கிடந்துடக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய தோல்வி. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தோல்வி அடைந்தாலும் துவளாமல் துள்ளி எழுந்து வேலைகளை முடித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. செலவு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வழியும் தெரிய மாட்டேங்குது. அப்படி இப்படியுமா கடந்து விழிப்புதுங்க வேண்டியதாக இருக்கேன்னு உள்மனசுக்குள்ளாரையே நீங்கள் பேசி கொண்டு தான் இருக்கீங்க. சுக்கிரன் அடுத்தடுத்து உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஓரளவு பணவரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போதைக்கு சூரியன் தான் உங்களுக்கு கை கொடுத்துன்னு இருக்காரு. இந்த ஆனி மாதம் முழுக்க அவர் 6வது வீட்டில் தான் உட்காந்துருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த வகையில் சில உதவிகள் கிடைக்கலன்னாலும் எதிர்பாராதவர்களிடமிருந்து உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சனி பகவானே உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வசதி வாய்ப்பை சனி பகவான் கொடுத்துட்டே போவார். கொடுக்க தான் வந்திருக்கிறாரு, அதில் கொடுத்துட்டு தான் போவார். அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. செவ்வாய் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் முதலீடுகள்லாம் போகிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் யாரையும் பகைச்சிக்கிட்டு நான் சொல்லிட்டேன் நாளையிலேருந்து வரமாட்டேன்னு அப்படின்லாம் எதுவும் சொல்லி மெயிலெலாம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானை, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு நீங்கள் போய் வர்றது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியம் 3:15 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உரிமையுள்ள உறவும் உண்மையுள்ள அன்பும் என்றும் நம்மை விட்டு போவதில்லை. ஆமாங்க, சிலர்லாம் நம்மக்கிட்ட உரிமையாக பேசுவாங்க, கோச்சிப்பாங்க, அப்புறம் பேசுவாங்க, கோவப்படுவாங்க, அப்புறம் அன்பு காட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம மேலே இருக்கிற ஒரு உரிமை. அதே மாதிரி நாம் என்ன சொன்னாலும் சிலர்லாம் நம்மளை தப்பாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம மேலே அன்பு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது உண்மையுள்ள அன்பு. வாழ்க்கையில் எங்கேயும் எப்போதும் உண்மையான பாசம் எங்கே இருக்குது, உண்மையான அன்பு எங்கே இருக்குன்னு எங்கும் எப்பொழுதும் அந்த நிரந்தரமான அன்பு பாசத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலத்தை தரக்கூடிய வகையில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். உங்கள் ராசியை 9வது பார்வையால் பார்த்துட்டுருக்காரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திடீர்னு மனசில் பட்டதெல்லாம் நான் ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சொல்லிடக்கூடாது. அந்தரங்க விஷயங்களை அப்படியே ஒரு ஓரமாக மனசுக்குள்ளார வச்சுக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. காலையில் நல்லா இருக்குது, மதியம் ஒரு மாதிரி இருக்குது, சாயந்தரம் வேறு மாதிரி இருக்குது, என்ன இந்த மாதிரி மாறி மாறி படுத்தி எடுக்குதுன்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. ராகுனாலே அப்படி தானே, அது ஒரு மாயாஜால கிரகம். ஸ்கேனில் கூட பெருசாக ஒன்றும் ரிப்போர்ட்லாம் வராது. டாக்டர்ஸே கொஞ்சம் குழம்புற அளவுக்கு இந்த ராகு வந்து குழப்பி விடும். ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, பயமுறுத்தும். உடல்நிலையில் பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக தாங்க இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. புது பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப அலைச்சல் டென்ஷன் இருக்கும். மதியம் 3:15 மணிக்கு பிறகு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் காலையிலேருந்து மதியம் 3:15 மணிக்குள்ளார முக்கியமான வேலைகளெல்லாம் செய்து முடிச்சுக்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும். ஆனால் பணிவோ பிறருடைய உள்ளங்களில் உங்களை உயர்த்தி பிடித்து நிறுத்த வைக்கும். ஆமாங்க, எப்பொழுதுமே துணிவு நமக்கு தேவைதாங்க. ஆனால் அந்த துணிச்சலோட ஒரு பணிவு வரும்பொழுது அடுத்தவங்க இதயத்தில் நாம் நிரந்தரமாக குடியிருக்க முடியுங்க. அதனால தாங்க தேவைப்படும் பொழுது துணிச்சலாகவும் தேவைப்படும் இடங்களிலே பணிவாகவும் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணப்புழக்கமும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம சனியாக 7.5 சனியில் நடந்துட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வேலைக்கு சாப்பிட்டுக்கிறது நல்லது. காலம் கடந்து லேட்டாக நேரம் கழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அசிடிட்டி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஜென்ம சனி இருக்கிறதுனால சின்னதாக வந்து ஒரு பயம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். தப்பே பண்ணாமல் தப்பு பண்ணவங்க சிலர் தண்டனை அனுபவிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஓடும். அது அவசியமே கிடையாது. எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போடுங்க. ஜென்மசனின்னாலே அது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வரும். அதெல்லாம் யோகா மெடிடேஷன் மூலமாக, குலதெய்வ வழிபாடு மூலமாக அதெல்லாம் நீங்களே மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேது உங்களுக்கு வலுவாக இருக்கார். செவ்வாயும் பலமாக உட்காந்துருக்காரு. ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு இடம் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய உதவியோடு நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர்னு கதை, கவிதை, கட்டுரை அப்படின்னு கற்பனையில் மூழ்கி சிலதெல்லாம் எழுத ஆரம்பிப்பீங்க. ஒரு கவிஞரை போல் திடீர்னு ஒரு விஸ்வரூபமும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து டென்ஷன் இருக்கும். மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லாயிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 3:15 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வாழ்க்கை முழுசும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தான்.
யாருக்காவது நீங்கள் உதவி செய்துட்டிங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. காரணம், ஒருத்தவங்க பழக ஆரம்பித்த உடனேயே உங்களுடைய பலவீனத்தெல்லாம் அவங்கள்ட்ட அப்படியே முழுசாக சொல்லிடுவீங்க, ஒப்பிச்சிடுவீங்க. அதுதாங்க கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் இருக்கிறதாங்க நல்லது. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? மீனராசிக்காரர்களே, உங்களை பற்றி தாங்க சொல்கிறேன். இந்த இறக்கப்பட்டு ஏமாறுறது, புகழ்ச்சியால் ஏமாறுறது, இதெல்லாம் நீங்கள் இனிமேல் மாற்றிக்கிறதாங்க நல்லது. இப்போ மாறி இருக்கிற இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி ஒரு பக்கம், அது ஒரு கடுமையான போராட்டம். ராசிநாதன் குரு பகவானே 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு அமைப்பு. இந்த ரெண்டையும் தாண்டி இந்த ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யானை பலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த யானை பலத்தை இவங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் ராசியில் ராகு உட்காந்து உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கினார் கடந்த 1.5 வருஷமாக. இப்போ 12வது வீட்டுக்கு வந்தனால இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். பயம் தேவையில்லை, தடுமாற்றம் தேவையில்லை. யார் என்ன சொல்லுவாங்களோ, யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சமூகத்துக்காக பயந்து கிடந்தீங்க இல்லைங்களா, அந்த பயம் இனிமேல் இருக்காதுங்க. உறவுக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. ராகு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராகு மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு, கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ராகு மறைஞ்சு இருக்கிறதுனால வியாபார உத்தியோக முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உங்களுக்கு நிம்மதி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். இரவு நேர உணவு சீக்கிரம் எடுத்துக்கணும். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா அப்புறம் பெரிய பாதிப்பு இல்லைங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த கேது இப்போது 6வது வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இனிமேல் உங்களுக்கு திடீர் யோகந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஒரு போராட்டம், இருந்து வந்த சிக்கல்கள், பிரிவுகள் அதெல்லாம் சரியாகி பரஸ்பரம் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் வர ஆரம்பிக்கும். பிரிஞ்சவங்களும் ஒன்று சேரத்துக்கான சூழல்கள் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இந்த ராகுகேது பயிற்சி அவங்களாலையும் உங்களுக்கு யோகம் இருக்குது. அவங்களும் சீக்கிரமாக செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு திருமணம் கூடி வரும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சொத்து பத்து வாங்கிறது அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணுறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு தேடி வருதுங்க. அதே மாதிரி கோவில் விழாக்கள், முக்கியமான சில கோவில் கட்டும் பணி, கும்பாபிஷேக வேலைகள் அதெல்லாம் ஈடுபட்டு தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. பல வகையிலையும் நீங்கள் எல்லாருக்கும் உதவுவீங்க. அதனால் உங்களுக்கு எங்கே போனாலும் முதல் மரியாதை எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. வியாபாரத்தில் ரொம்ப அமோகமான லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நயினார் கோவில் அப்படின்னு ஒரு அருமையான ஊருங்க. அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த நயினார் கோயில் இருக்குது. அற்புதமான ஒரு சிவாலயம் அங்கே இருக்குதுங்க. ஏன்னா இறைவன் அதாவது அருள்மிகு சௌந்தர நாயகி சமேத ஸ்ரீ நாகநாதராக அங்கே இறைவன் காட்சி கொடுக்குறார். அந்த ஸ்ரீ நாகநாத சுவாமிகள் கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்துங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த ராகுகேது பயிற்சி அருமையாக இருக்குங்க. மாதுளம் பழமும் தானமாக கொடுங்க. ராகுகேது பயிற்சி அற்புதமாக இருக்குங்க, யோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவார பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய நாளில் எல்லாம் வல்ல சிவபெருமானின், நந்தியம்பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.